ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அந்த டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங் யூசிங் எக்ஸல் அது வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க உங்களோட ஓப்பன் பை எக்ஸல் அப்படிங்கிற மாடியூலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். மாடியூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லைப்ரரி மாதிரி. அதுல வந்து எக்ஸலுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த மாடியூலுக்குள்ளதான் இருக்கும். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஒரு மாடியூல நம்ம ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற கீவேர்ட் வந்து இம்போர்ட். ஓகேவா? நம்ம எப்படி வந்து ஒரு லைப்ரரி ஃபைல இம்போர்ட் பண்றதுக்கு ஃப்ரம் செலினியம் இம்போர்ட் வெப் டிரைவர் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி மாடியூல மட்டும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இம்போர்ட்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு அது என்ன மாடியூல் அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து உங்களோட சின்டாக்ஸ். பைசாம்ல இப்படிதான் நீங்க வந்து மாடியூல வந்து இம்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ டு இம்போர்ட் மாடியூலுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவோம். டு இம்போர்ட் மாடியூல் இம்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் அதோட மாடியூலோட நேம். ஓகேவா? ஸோ இம்போர்ட் மாடியூல் நேம் இதான் வந்து உங்களோட சின்டாக்ஸ். ஸோ இங்க மாடியூல் நேம் வந்து ஓப்பன் பை எக்ஸல். ஓகேவா? ஸோ எப்படி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இப்போ உங்களுக்கு ஒரு புக் தேவைப்படுது. ஓகேவா? நீங்க வந்து இப்ப எக்ஸல் வந்து படிக்கிறீங்க கோர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் பத்தி எதுவுமே தெரியாது. ஓகேவா? உங்களுக்கு எக்ஸல் பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு லைப்ரரியில போய் ஒரு புக்கை எடுப்பீங்க. எக்ஸல பத்தி பிகினருக்கு புக் எடுக்கிறீங்க. கரெக்டா? அந்த எக்ஸல் புக்ல என்ன இருக்கும்? எக்ஸல பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். கரெக்ட் தானே? அந்த புக்கு தான் வந்து இங்க மாடியூல் அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸலோட புக்கை வந்து மாடியூலா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப நீங்க வந்து உங்க ப்ராஜெக்ட்ல எக்ஸல நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த புக்கோட நேம வந்து நீங்க ரெஃபரன்ஸா கொடுக்குற மாதிரி இங்க வந்து நம்ம இம்போர்ட் ஓப்பன் பை எக்ஸல்னு சொல்லி கொடுக்குறோம். மாடியூல்ங்கிறது லைப்ரரியில இருந்து அந்த புக்கை வந்து எடுத்து அதை நான் ரெஃபரன்ஸா வச்சுட்டு நான் வந்து என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ண போறேன். பைசாம்ங்கிறது வந்து உங்களுக்கு பைத்தானோட ஒரு சாஃப்ட்வேர். ஓகேவா? இப்ப செலினியம் வேணும்னா நம்ம ஒவ்வொரு தடவை என்ன பண்றோம்? செலினியமா இம்போர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ரோக்ராமே எழுத ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் எக்ஸல் ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். வேற எந்த எக்ஸ்டர்னலா எந்த இதையும் நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த மாடியூல்ல ஃபர்ஸ்ட் நீங்க இம்போர்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கோடிங்க எழுத ஆரம்பிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்ப அந்த மாடியூல்ல நீங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது உங்களோட சிஸ்டம்ல இருக்கணும். அதாவது உங்களோட செலினியம் கூட அதையும் நான் வந்து கம்பைன் பண்ணணும். பைத்தான் கூட நான் கம்பைன் பண்ணணும். ஏன்னா பைத்தான்ங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேர். எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் தானே ஆட் பண்ணி பைத்தான் வந்து பேசிக்கா உங்களுக்கு கொடுத்துடுறாங்க. அதுல நீங்க ஏதாவது டவுன்லோட் எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னா நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். சோ அதை டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டெப் தான் வந்து பிப் இன்ஸ்டால் ஓப்பன் பை எக்ஸல். ஓகேவா? இத பண்ணிட்டு தான் நீங்க அதுக்கப்புறம் இத கோடிங்ல போய் நீங்க இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இத இன்ஸ்டால் பண்ணிடணும். எங்க போய் இன்ஸ்டால் பண்ணுவீங்க? கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு ஓப்பன் பை எக்ஸல். சோ இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க கொடுக்க வேண்டிய ஸ்டெப். சோ கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு எப்படி போவோம்? ஜஸ்ட் ஜெனரலா போய் சிஎம்டி அப்படின்னு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும். சோ அங்க போயிட்டு இந்த கமாண்ட வந்து நீங்க அப்படியே கொடுக்கணும். பிப் இன்ஸ்டால் open py excel caps lock install open py excel. இப்ப எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கிறதுனால இன்ஸ்டால்டுன்னு தான் வரும். பட் புதுசா இன்ஸ்டால் பண்றவங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓப்பன் எந்த மாடியூல் நீங்க புதுசா நீங்க இது பண்ணீங்க. ஏன்னா செலினியம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் பிப் இன்ஸ்டால் செலினியம் கொடுத்துட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் பைசாம்ல போய் செலினியமோட கோடிங்கே எழுதணும். அதே மாதிரி இப்போ வந்து ஓப்பன் பை எக்ஸல் வேணும்னா நம்ம அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஏன்னா எக்ஸ்ட்ராவா நிறைய நீங்க போட பைத்தான் வந்து ஓவர்லோட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எந்த மாடியூல் நமக்கு தேவையோ அதை மட்டும் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ நீங்க ஆட் பண்ணியாச்சு. இத வந்து இப்போ இதுல இம்போர்ட் பண்றதுக்கும் நம்ம ஸ்டெப் பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு நடுவுல இன்னொரு ஸ்டெப் இருக்கு. என்ன அப்படின்னா பைசார்ம்ல போய் செட்டிங்ஸ மாத்தணும். ஏன்னா பைசார்ம் வந்து ஒன்லி ஃபார் பைத்தான் தான். அதுல உங்களுக்கு செலீனியம் வேணும்னா நம்ம என்ன பண்ணோம், இதே மாதிரி உள்ள போய் ஃபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ்ல போய் அந்த இதெல்லாம் மாத்தணும். செலீனியம் வேணும்னா நம்ம ஆட் பண்ணோம் இன்ஸ்டால் பேக்கேஜ். அதே மாதிரி இங்கேயும் பைசார்ம்ல போயிட்டு ஃபைல்ல செட்டிங்ஸ்ல ப்ராஜெக்ட் பைத்தான் இன்டர்பிரட்டர்னு ஒரு டேப் ஆட்டோமேட்டிக்கா அது போய் ஹைலைட் ஆகும். அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக்கேஜஸ் ஆல்ரெடி இருக்குங்கிறத காட்டும். நமக்கு ஆல்ரெடி செலீனியம் இந்த மாதிரி தான் பண்ணோம். இந்த விண்டோல போய் தான் நம்ம பண்ணோம். ஈவன் தோ நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பண்ணாலும் பைசார்முக்குள்ளேயும் ஒரு காப்பி வந்து இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? பட் இந்த ஆர்டர் மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து பிப் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் ரெண்டாவது செட்டிங்ஸ்க்கு போகணும். நீங்க ரெண்டாவது செட்டிங்ஸ்க்கு போயிட்டு போனீங்கன்னா அங்க எரர் காட்டும். ஏன்னா நீங்க ஓபன் பை எக்ஸல் இன்ஸ்டால் பண்ணல. அப்போ வந்து இங்க பைசார்ம்குள்ள அது காட்டவே காட்டாது. இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் அன்னைக்கு தான் இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். ஸோ திருப்பியும் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு ஓபன் பை எக்ஸல் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இது ஹைலைட் ஆகும். இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்துக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால்டுன்னு சொல்லி வரும். இன்ஸ்டால் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். பேக்கேஜ் இன்ஸ்டால்டு சக்சஸ்ஃபுல்லி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஸ்பிளே ஆகும். இப்போ எனக்கு ஆல்ரெடி டிஸ்பிளே ஆச்சு. பட் உங்களுக்கு இல்லைன்னா இங்க காட்டாது. நீங்க இந்த பிளஸ் சிம்பிள பிரஸ் பண்ணி அந்த ஆப்ஷன்ஸை பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்றதுக்கு பைசார்ம்ல போயிட்டு ஃபைல்ல செட்டிங்ஸ்ல ப்ராஜெக்ட் இன்டர்பிரட்டர்ல கிளிக் பிளஸ் சிம்பிள் பிளஸ் சிம்பிள கிளிக் பண்ணிட்டு டைப் ஓபன் பை எக்ஸல் இன்ஸ்டால் பேக்கேஜ். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும். இது ரெண்டாவது. ஸோ இது ரெண்டும் பர்ஃபெக்டா ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க ப்ரோக்ராம்குள்ள போய் இதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டாது. அண்ட் எக்ஸலோட இதையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்க எழுத போற கோடிங்கை வந்து சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம இதை எழுத போறது வந்து கம்ப்ளீட்டா செலீனியம் மெத்தட்ஸ் இல்ல, புதுசா நம்ம கோடிங் வந்து எழுத போறோம்.